ஆங்கர் மற்றும் ஆக்டரான ரக்ஷன் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் குக் வித் கோமாளி செட்டில் என்னதான் நடந்துச்சு, மணிமேகலைக்கும் பிரியங்கா அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு. அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. குக் வித் கோமாளி சீசன் 5 மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் உள்ளே நடந்துருந்துச்சு. அது நல்லபடியாக எப்படியாவது என் பண்ணிடணும்னு நினச்சிட்டு இருந்த இந்த ஒரு நேரத்தில் மணிமேகலை அவர்கள் பிரியங்கா என்ன ஒழுங்காகவே வேலை செய்ய விடலை, இந்த ஷோ விட்டு நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லியிருந்தது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பற்றி குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் மணிமேகலை அவர்கள் கூடவே ஆங்கரிங் பண்ணியிருந்த ரக்ஷன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் இதை பற்றி பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மணிமேகலை அவர்களுக்கு இந்த ஒரு ஷோ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்த்துட்டு இருந்தாங்க. இதற்கு முன்னாடியே அவங்க இந்த ஃபீல்டில் மிகப்பெரிய ஒரு சீனியர். நானும் அவங்கள பார்த்து தான் உள்ளே இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கேன். ஆனால் குக் வித் கோமாளி ஷோவை அவங்க ஹோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட நீண்ட நாள் கனவு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷோவில் காமெடியாக இருந்துட்டு மறுபடியும் அதே ஷோவில் ஆங்கரிங் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த ஷோவை அவங்க மிகப்பெரிய ஒரு விஷயமா நினச்சி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது பிரியங்கா அக்கா அடிக்கடி அவங்க கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஷோ போய்கிட்டு இருக்க டைமில் கூட அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி அவங்க தராங்க போல் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் போக போக அது அவங்களுக்குள்ள கிளாஷாக மாறும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. அண்ட் ரொம்பவே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மணிமேகலை அவர்களால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்துக்க முடியலை. அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன மாதிரி கிடையாது. இப்போ நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னா நான் ரொம்பவே ஒரு சின்ன பையன். இந்த ஃபீல்டில் ரொம்ப மிகப்பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு 4 to 5 years மட்டும்தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் பிரியங்கா அக்கா சொல்கிறத கேட்டுக்கலாம், நான் பொறுத்துக்கலாம். ஆனால் மணிமேகலை அவர்கள் பொறுத்துக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவங்களும் இந்த ஒரு ஃபீல்டில் கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக இருக்காங்க. ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் அப்படின்னே சொல்லலாம். அவங்கக்கிட்ட இவங்க இந்த மாதிரி சொல்கிறது ரொம்பவே ஒரு தப்பு அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. அண்ட் இப்போ குக் வித் கோமாளியை விட்டு அவங்க வெளியே போயிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இத்தனை சீசனாக நான் தனியாக தான் தொகுத்து வழங்கிட்டு இருந்தேன். இந்த சீசன் இவங்க கூட இருக்கும் போது ரொம்பவே ஃபன் ஃபீல்டாக ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ட் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களோட திறமை அப்படிங்கிறது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அவங்க மேலே வருவாங்க. அவங்கள நான் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரக்ஷன் பேசியிருந்தாரு. அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ரசிகர்கள் எல்லாமே ஒரு பக்கம் மணிக்கும் இன்னொரு பக்கம் பிரியங்காக்கும் ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்த்தில் யார் பக்கம் நீங்கள் இருக்க போகிறீங்க, எது சரின்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.